சரி நான் போயிட்டு வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா இரு. ஓகேங்க. நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி. பாய். சரிங்க. பாய். ம். ஒரு கிராம் 6000 வரைக்கும் வந்துருச்சா? ஐய்யய்யோ! ஐயோ! ம். ம். ஹலோ. சொல்லுங்கங்க. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் பெட்ரூம்க்கு வந்து படுக்கலாம்னு நெனச்சேன். உங்க கால் வந்துருச்சு. சரி. வர வாரம் பண்டிகை வருது இல்லையா? நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தோம்ல. நம்ம வீட்டுக்கு பெயிண்டர் ஒருத்தர் வருவாரு. அவர் வந்தாருன்னா கூடவே இருந்து கரெக்ட்டா கொஞ்சம் வேலை வாங்கிடு, சரியா? சரிங்க. அந்த ஆளுக்கு நான் கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். சரிங்கங்க. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். பாய்ங்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்கங்க. அந்த ஆளு வீட்ல பெயிண்ட் அடிக்கும்போது கொஞ்சம் கூடவே இருந்து பாத்துக்கோ. ஏன்னா புது ஆளு வீட்ல பொருள் எல்லாம் போட்டபடி கிடக்கும். அதுக்கு தான் சொல்றேன். யார் எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? புரியுதா? சரிங்கங்க. சரி, கொஞ்சம் பாத்துக்கோ. சரிங்கங்க. பாய். பாய். ம். ம். யாருங்க நீங்க? மேடம், இது வினோத் சார் வீடு தானே? ஆமாங்க. மேடம், என் பேரு கோபிநாத். என்ன இந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு வினோத் சார் தான் வர சொல்லியிருந்தாரு. நீங்க தானா? இப்பதான் எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவர் ஃபோன் கட் பண்ணாரு, நீங்க வந்துட்டீங்க. ம், கொஞ்சம் கடகடன்னு வொர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வீட்ல தான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. சரிங்க மேடம். நான் இந்த வராண்டால பெயிண்டிங் மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க. சரிங்க மேடம். ம். எங்க ஒரு நிமிஷம். நீங்க டிஃபன் பண்ணீங்களா ஆ, இல்லையா? இல்ல மேடம். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேங்க. டிஃபன் பண்றதுக்கு டைமே கிடைக்கலங்க. சார் உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதுனால அப்படியே வந்துட்டேன் மேடம். ஓ அப்படியா? சரி. வந்து முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. சரிங்க மேடம். கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் மேடம். சரி. கொஞ்சம் இருங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். இந்தாங்க. சரிங்க மேடம். நான் வெளியே கை கழுவிட்டு வந்துடுறேன். சரி. கழுவிட்டு உள்ள வாங்க. நான் உங்களுக்கு சாப்பிட டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிங்க மேடம். இந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, எங்க எடுத்துட்டு போறீங்க? உள்ள வந்து உட்காந்து சாப்பிடுங்க. நான் இங்க வெளியே உட்காந்தே சாப்பிட்டுக்கிறேன் மேடம். ஐயோ பரவாயில்லைங்க. உள்ள வாங்க. உள்ள வந்து உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல மேடம், நான் வெளியே உட்காந்தே டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் மேடம். நீங்க வெளிய உட்காந்து சாப்பிடுறதை யாராவது பார்த்தா நல்லா இருக்காதுங்க. வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவங்கள வெளிய உட்கார வச்சு சாப்பாடு போடுறோம்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க எல்லாரும். அதுவும் கரெக்ட் தான் மேடம். அப்படின்னா நான் இங்கேயே உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் மேடம். சரிங்க. நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டே இருங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க மேடம். அப்படியே அதுலயே கைய கழுவிடுங்க. இல்லங்க, நான் வெளியவே கை கழுவிக்கிறேன். பரவாயில்லைங்க. அதுலயே கைய கழுவிடுங்க. அது
குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எதுக்கு தேங்க்ஸ்? நார்மலா எல்லாருமே எங்கள மாதிரி வேலைக்காரங்கள வெளியே உட்கார வச்சு தான் சாப்பாடு போடுவாங்க மேடம். ஆனா நீங்க உங்க வீட்டு ஆளுங்க மாதிரி நினைச்சு என்ன உள்ள உட்கார வச்சீங்களே அதுக்கு தான் மேடம். ஐயோ, இதுல என்னங்க இருக்கு? சரி, நீங்க போய் உங்க வேலைய ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். ம். ஹலோ. ஹலோ. ஆ, சொல்லுங்கங்க. ஏமா, நான் சொன்ன அந்த பெயிண்டர் வந்தானா? வந்துட்டாருங்க. வெளிய வேலை செஞ்சுகிட்டு இருக்காரு. டிஃபன் ஏதாவது கொடுத்தியா? இப்பதாங்க டிஃபன் சாப்பிட்டாரு. பாவம், அவர் எதுவும் சாப்பிடாம வந்திருக்காரு போல. அப்படியா? சரி, சாயந்தரம் டீ ஸ்நாக்ஸ் கூட கொடு. சரிங்க. அப்புறம் சொல்லுங்க. அப்படியே அந்த ஆளு மேல எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. வெளியில இருந்து வர புது ஆளுங்கள அவ்வளவு சீக்கிரம் நம்ப முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், புரியுதா? சரிங்க, நான் பாத்துக்கறேங்க. பெட்ரூம்ல வந்து பெயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஏன்னா பெட்ரூம் கபோர்ட்ல தான் நம்ம நகையெல்லாம் வச்சிருக்கோம். புரியுதா? அதான் நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டேன் இல்லங்க. கவலைய விடுங்க. சரி, பாத்துக்கோமா. பாய். பாய். உங்களுக்கு எந்த ஊருங்க? எங்கிருந்து வரீங்க நீங்க? நான் தாம்பரம் தாண்டி முடிச்சூர்ல இருக்கேங்க. ஓ, அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நான் கொஞ்ச நாளா தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன் மேடம். அப்படியா? அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சுகிட்டு இருந்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திக்கிட்டு இருந்தேன் மேடம். அதுல எனக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சொந்தமா நானே ஒரு ஹோட்டல் நடத்துறேன். அதுவும் நினைச்ச மாதிரி சரியா போகல மேடம். அதனால சொந்தமா ஒரு கார் வாங்கி வாடகைக்கு விட்டேன் மேடம். அதுலயும் எனக்கு நஷ்டம் தான் ஆச்சு மேடம். அதான் இந்த வேலைக்கு வந்துட்டேன் மேடம். அப்படியா? நீங்க சொந்தமா இவ்ளோ வேலை செஞ்சுட்டு அப்புறம் எதுக்கு இவ்ளோ கஷ்டமான வேலை செய்யணும்? அது கோவிட் வந்த டைம் மேடம். நான் காருக்கு டியூ கட்டலன்னு பேங்க்காரங்க என் காரை எடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். கோவிட் டைம்ல சிட்டிக்குள்ள இருந்து சமாளிக்க முடியாம நான் என் ஊருக்கே போயிட்டேன் மேடம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அங்க நம்மளாலலாம் பொழைக்க முடியாதுன்னு திரும்ப சிட்டிக்கே வந்துட்டேன் மேடம். வயித்து பொழப்புக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்ல, அதான் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன் மேடம். சரி, இந்த வேலையில உங்களுக்கு நல்ல வருமானம் வருதா? இல்ல மேடம், அவ்வளோ ஒன்றும் பெருசா கிடைக்காது. ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் 1000 ரூபாய் தான் தருவாங்க மேடம். இதுல என் ஏஜென்ட் கமிஷன் வேற போய் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் மேடம். சரி, கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி பெயிண்டிங் மெட்டீரியல்லாம் வாங்குவீங்கல்ல, அதுல கமிஷன் மாதிரி ஏதாவது எடுத்துக்குவீங்களா? நான் அந்த மாதிரி கமிஷன்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன் மேடம். கஸ்டமர் கிட்ட கரெக்டா மெட்டீரியல் ரேட் மட்டும் தான் வாங்குவேன். சரி, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்குங்களா? இருக்கு மேடம். எப்பவாவது வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அப்ப கொஞ்சமா குடிப்பேன் மேடம். அது கூட உடம்பு அலுப்புக்காக தான் மேடம். ஆனா டெய்லி நான் குடிக்க மாட்டேன் மேடம். அப்படியா? ஏங்க, எதுக்குங்க அந்த கெட்ட பழக்கம்? ஏன் சொல்றேன்னா, ஆல்கோஹால் அதிகமா எடுத்துக்கிட்டா நம்ம உடம்பு வீணா போயிடுங்க. சரிங்க, நான் மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். நான் போய் அத பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். பரவாயில்லைங்க மேடம், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கறேன். சரிங்க. நீங்க நிம்மதியா போய் உங்க வேலைய பாருங்க. நான் உங்களுக்கு அழகா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? சரிங்க. ஹலோ. சொல்லுங்க. ஏமா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ? கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த ஆளு வேலை செஞ்சுட்டு இருக்கானா? செஞ்சிட்டு இருக்காருங்க. சரி சரி. அந்த ஆளு வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு அப்படியே விட்டுறாத, அப்பப்போ கவனிச்சுட்டே இரு. சரிங்க, நான் பாத்துக்கறேன். ஏங்க, ம். நீங்க ஏங்க இவ்ளோ பயப்படுறீங்க? எனக்கு என்னமோ அவரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுதுங்க. என்கிட்ட கூட அவர் நல்ல மாதிரி தான் பேசுறாரு. என்னது? அவன் கூட நீ பேசிக்கிட்டு இருக்கியா? நான் இவ்வளவு சொல்லி நீ இப்படி பண்ணா என்னடி அர்த்தம்? காலம் எப்படி கெட்டு போயிருக்கு தெரியுமா உனக்கு? கண்ணு முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சு பேசி மர்டர் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நியூஸ் எல்லாம் பாக்குறியா இல்லையா நீ? அவன்கிட்ட தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. சரியா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க, நான் பாத்துக்கறேன். ம்.
மேடம் மேடம் ஆ சொல்லுங்கங்க. ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா? கொஞ்சம் இருங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். பரவாயில்லைங்க. பெட்ரூம்ல பெயிண்டிங்லாம் அடிச்சு முடிச்சிட்டேன் மேடம். ம்ஹும். வந்து கொஞ்சம் பாத்துருங்க. வரேங்க. கொஞ்சம் இருங்க. ம். பாருங்க மேடம். வாவ், ரொம்ப அருமையா இருக்குங்க. மேடம், ம்? இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் தான் நான் இத பெட்ரூம்க்கு அடிச்சேன் மேடம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க செய்யற வேலை எவ்வளவு சுத்தமா இருக்கும்னு இந்த பெயிண்டிங்க பாக்கும்போதே தெரியுதுங்க. தேங்க்ஸ் மேடம். உள்ள வேலை முடிஞ்சிருச்சு, நான் வெளியே போய் வராண்டாவுல பெயிண்டிங் பண்றேன் மேடம். இப்ப வேணாங்க, மதியம் சாப்பாடு டைமே வந்துருச்சு. போய் கை காலை கழுவிட்டு வந்து முதல்ல சாப்பிடுங்க. சரிங்க மேடம், நான் வெளியே போய் கழுவிட்டு வந்துடுறேன் மேடம். ம். இந்தாங்க. ஆ. ஐயோ ம்? மேடம், பிரியாணி சூப்பரா இருக்கு மேடம். ம்? இத நீங்க தான் செஞ்சீங்களா? ஆமா, ஏன் டவுட்டா இருக்கா? செம்ம டேஸ்டா இருக்கு மேடம். அந்த டேஸ்ட வார்த்தையால சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கு மேடம். இவ்ளோ டேஸ்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் எப்பவுமே வெளியே ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன் மேடம். ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சுங்க. நீங்க கொடுத்த இந்த பிரியாணியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என் வீட்டு ஞாபகம் வந்துருச்சு மேடம். அப்படிங்களா? ம். சரி சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. உங்க வீட்டுக்காரர் ரொம்ப கொடுத்து வச்சவர் மேடம். எதுக்கு? நீங்க இவ்ளோ டேஸ்டா சமைக்கிறீங்கன்னா சார் ரொம்ப கொடுத்து வச்சவரா தானே இருக்கணும். நீங்களாவது நான் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அவர் இருக்காரே, சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை கூட பாராட்டவே மாட்டாரு. நிஜமா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்களா? செம்ம டேஸ்டா இருக்கு மேடம். உங்க வீட்டுக்காருக்கு இந்த பிரியாணி டேஸ்டோட அருமை தெரியாம இருந்திருக்கும். அந்த பிளேட்லயே கை கழுவிக்கோங்க. சரிங்க மேடம். ம். அப்பா. ம். ம். டேய், என்னடா இது? உள்ள எதுக்காக வந்த இப்போ? இன்னும் உனக்கு புரியலையா? ஒழுங்கா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னாச்சு உனக்கு? நீ இவ்ளோ மோசமானவனா? உன்னை நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும். நீ என்னடா இவ்ளோ மோசமானவனா இருக்க? எல்லா வில்லனுமே ஆரம்பத்துல நல்லவனா தான் தெரிவான். ம்? உன்னை பார்த்த உடனே என் சீ. மனசுல பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே உன்னை அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், திமிரா உனக்கு? நீ எல்லாம் மரியாதையா சொன்னா கேட்க மாட்ட போல இருக்கு. இரு, நான் இப்பவே போலீஸ் கால் பண்ணி கூப்பிடுறேன். இப்ப ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஆ? உடனே உன் வீட்ல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. இல்லன்னா உன்னை நல்லா சீ. அனுபவிச்சுட்டு இங்கேயே கொன்னு போட்டுருவேன். நான் ஏதோ சும்மா வாயால பேசிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. நான் சொன்னதை மட்டும் கேட்கல, அநியாயமா உன் உயிர் போயிடும். புரிஞ்சதா?
நல்லா அழகா பிறந்துட்டு அல்பாயுசுல போய் சேர்ந்துடாத. டேய் இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. ம்? என் வீட்டுக்காரர் ஏஜென்ட் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் உன்னை இங்க அனுப்பி வச்சாரு. நீ இப்படி நடந்துக்கிறதால உன் ஏஜென்ட்டுக்கு தான் கெட்ட பேரு. உன்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. அப்ப கூட நீ ரொம்ப நல்லவன்னு உன்னை பத்தி அவர்கிட்ட பெருமையா தான் பேசிக்கிட்டு இருந்த. என்கிட்ட போய் இப்படி நடந்துக்குவியா? நான் உனக்கு சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் கொடுத்தேனேடா, அந்த நன்றி கூட உனக்கு இல்லையா? என்னது பிரியாணியா? நீ எனக்கு பிரியாணி செஞ்சு போட்டனா நான் உன்னை எதுவும் பண்ணக்கூடாதா என்ன? இது நல்ல கதையா இருக்க. நீ ஒண்ணு எனக்கு சும்மா சாப்பாடு போடல, உன் வீட்டுக்கு வேலை செய்ய வந்ததுனால சாப்பாடு போட்ட. உன்ன மாதிரி அழகான பொண்ணு அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு நீ என்கிட்ட தொக்கா மாட்டிருக்க. உன்னை முழுசா அனுபவிக்காம விட மாட்டேன். டேய் நான் சொல்றத கேளுடா. நீ செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பு. மரியாதையா எங்கேயிருந்து வெளியே போடா. நான் ஒண்ணு வெளியே போறதுக்காக கஷ்டப்பட்டு உள்ள வரல. ஒழுங்கா நான் சொல்றத கேளு, ம்? புரிஞ்சதா? ம். கனவா? மேடம், சொல்லுங்க கோபி. என்னாச்சு? மேடம், நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். இந்த பெயிண்டிங் மெட்டீரியல்லாம் இங்கேயே இருக்கட்டும் மேடம். சரி. கோபி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாங்களா? சொல்லுங்க மேடம். நான் பெட்ரூம்ல தூங்குறப்போ என்னோட கனவுல நீங்க 2 தடவை வந்தீங்க. அப்படியா? என்ன சொல்றீங்க மேடம்? உங்களோட கனவுல 2 தடவை நான் வந்தனா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவரு காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு பெயிண்டிங் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வருவாரு, வர்ற ஆளுகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எதுக்குன்னா வர்றவங்க நல்லவங்களா இல்லையான்னு தெரியாது இல்லையா? நான் வேற வீட்ல தனியா இருக்கேன். வீட்ல நகை பணம் எல்லாம் காணாம போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் தான் அப்படி சொன்னாரு. சரி சரி இருக்கட்டும் மேடம். என்ன பத்தி நீங்க என்ன கனவு கண்டீங்க? நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீ வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. 2வது கனவுல என் முகத்துல துணிய வச்சு அமுக்கி என்ன மயக்கம் போட வச்சு என் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்ட. இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட சார் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல மேடம். நான் எங்க வேலைக்கு போனாலுமே நான் எதையாவது திருடிட்டு போயிடுவணும்னு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி அடுத்தவங்க பொருள் மேல எந்த ஆசையும் கிடையாது மேடம். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னால பொருள் ஏதாவது இங்க காணாம போச்சுன்னா போலீஸ்காரங்க ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னா, என்ன மாதிரி ஆளுங்க வேலைக்கு சேரும்போது ஏஜென்ட்டுங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா பின்னாடி எங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க சமாளிக்கணும்ல. நீங்க நல்லவங்களா இருக்கறனால வெளிப்படையா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆனா இன்னும் சில பேரு மனசுக்குள்ள வச்சுட்டு தப்பாவே பாப்பாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துட்டேன் மேடம். எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. சரி, இப்ப போயிட்டு நீங்க காலையில திரும்பி வருவீங்கல்ல? ஆமா மேடம். ஒரே நாள்ல வீடு ஃபுல்லா பெயிண்ட் பண்றதுக்கு முடியாதுல்ல. நான் போயிட்டு காலையில வந்துடுறேன் மேடம். காலையில சீக்கிரம் வந்துருங்க. ம்.